வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஈஸ்வரிக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது. நம்ம பையன் கோபி நம்ம மேலே இவ்வளவு பாசமாக இருக்கான், அந்த ராதிகாவையே வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படி தான் நினச்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அந்த ராதிகா சரியான மோசமான கைகாரி. அவங்க அம்மா அதுக்கு மேலே. அவங்க 2 பேர்கிட்டையும் கோபி போகாத அளவுக்கு, அவங்களும் கோபிக்கிட்ட தலையை வச்சு படுக்காத அளவுக்கு எதையாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அதுபோக பாக்கியாவுக்கும் கொஞ்சம் பாசம் கோபி மேலே வந்திருக்கு. பாசம் இருக்க போய் தானே அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போய் காப்பாற்றியிருக்கான். அப்போ பழைய பாசம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யுது. நான் கூட நினச்சேன் முன்னாடி கோபியை சுத்தமாக வெறுத்துட்டாலோ அவ்வளவுதானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அவளுக்கு உள் மனசுக்குள்ளே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுபோக அவள் வெளியே காட்டிக்க மாட்றான். ராதிகா மனைவிங்கிற உரிமையில் இருக்கிறதுனால அவள் காட்டிக்க மாட்றான். நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காங்க. அங்கே ராதிகா அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கோபி இப்படி போய் அங்கே போய் உட்காருவான்னு நினைக்கலாமா, அவங்க அம்மா என்னை பார்க்கவே விட மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமே கவலைப்படாதடி, எல்லாமே மாறும், அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது வில்லங்கமான வேலையை பார்க்காதம்மா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. கோபிக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவருக்கு சரியானவனுங்க வந்துடுவாருமா, அதை தான் நம்பிட்டு இருக்கேன் மழை போல் அப்படிங்கிறாங்க. இப்படி நீ அவரை நம்பி வாழ்க்கையே கெடுத்துட்டேடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, இனி நான் வரப்போகிற வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு பேசிங்க சுகமாக உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஈஸ்வரி பயங்கரமான பிளானில் ஒரு ஐடியா வருது. எப்படியும் இந்த பாக்கியாவுக்கும் கோபிக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க 2 பேருக்கும் பழைய பாசங்கள் நினைவு வந்துடும். நினைவு வந்துட்டுனா 2 பேரையும் பிரிக்க முடியாது, ஏதோ ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. மதியம் வீட்டில் யாருமே இல்லை. இங்கே செலியன் வீட்டம்மா எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. வீட்டில் சுத்தமாக யாரும் இல்லை. ஈஸ்வரியும் கோபி மட்டும்தான் இருக்கிறாங்க. கோபிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஈஸ்வரி ஃபோன் அடிச்சுன்னா, என்ன தேவை மதியம் ஃபோன் அடிச்சிருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு சுத்தமாக முடியலை, கோபி தண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான், என்னால் கொண்டு கொடுக்க முடியல, என் கால் பிசவிட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மாடிப்படி ஏறினம்மா, வெந்நி போட்டு வச்சுருக்கேன் பாரு அண்ணா ஃப்ளாஸ்கில், அதை கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன், என்னால் முடியலம்மா, நீ போய் கொண்டு மேலே கொடுத்துருவியாம்மா அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் ஃபோன் அடிச்சிங்களா சார், நீங்கள் அப்போமே சொல்லியிருந்தீங்கன்னா செல்வியை வர சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, செல்வி எப்படி கொடுக்கான்னு தெரியல, நீனா கரெக்டாக கொடுத்துருவலாமா அதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே சரித்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. இங்கே ராதிகா கோபிக்கு சாப்பிட்டாரா சாப்பிடலே தெரியலன்னு சொல்லி மதியம் சாப்பாடு கொண்டுட்டு வராங்க. இங்கே ஈஸ்வரி கரெக்டாக பாக்கியா ரூமுக்குள்ளே போனோடனே கதவை அடைச்சிட்றாங்க. கதவை அடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ரைட்டு, இன்னும் கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே கத்துறாங்க. கத்துனோடனே அங்கே கோபி எந்திரிச்சிடுறாரு. என்ன பாக்கியா ரூமில் இருக்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, யாரோ வெளியே கதவை சாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. கோபியும் சேர்ந்துமே கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, 2 பேரும் பழைய நினைவுகள் வரட்டும் அப்படின்னு சொல்லி கதவு பக்கத்துலேயே ஓரமாக உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்க்குறாங்க ராதிகா நிற்காங்க. சரியான கோபத்தில் இருக்காங்க. அப்போது என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பண்ணல, அவன் வீட்டை பார்த்து போ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் போக முடியாது, கோபி ரூமில் எதுக்கு நீங்கள் பாக்கியா வச்சு சாத்துனீங்க, எனக்கு அதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும், முதல்ல கதவை திறங்க அப்படிங்கிறாங்க. திறக்க முடியாதுடி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு அத்தன்னு பார்க்குறேன், மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோன்னே கோபியும் பாக்கியாவும் வெளில வராங்க. இதை பார்த்த உடனே ஈஸ்வரி ஒரு மாதிரி ஆயிடுது. ஆகா, நான் தான் அடைச்சி வச்சோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா கேட்குறாங்க, அத்தை இது யார் சாத்தினது அப்படிங்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, வேறு யார், உங்கள் அத்தை தான் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு கதவை சாத்தினீங்க, கால் பிசவிட்டு நடக்க முடியலன்னு சொன்னீங்க, அதனால தான் நம்ம தண்ணி கொண்டு கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி கவுந்துட்டே இருக்காங்க. ஏன் தக்க வந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க, உங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க ராதிகாவை. ஆமாம், அவங்க பொண்டாட்டி நான் பேசத்தான் செய்வேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா பார்க்குறாங்க, அத்தை நீங்கள் பண்ணது சரி கிடையாது, நல்லது கிடையாது,
எனக்கு அவருக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எதுக்கு இனி அனுப்புகிறீங்க? உங்கள் பையனுக்கு தண்ணி கொடுக்கணும், நீங்கள் கொடுக்க வேண்டியதானே. உங்களுக்கு காலில் வந்து பிசவி இருக்கணும்னு நான் கொடுக்க வந்தேன். நீங்கள் இப்படி அடைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப மனங்கனியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, இல்லை பாக்கியா, உனக்கும் கோபிக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பீங்க, பழைய நினைவுகள்லாம் நினைவு வரும், 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க, இந்த ராதிகா வேண்டான்னு விட்டு அனுப்பிடுவீங்க. அதனால தான் நான் வந்து இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இப்போ பாக்கியாவுக்கு, அத்தை நீங்கள் இப்போ நினைக்கிறது ரொம்ப தப்பு, அவங்க தான் அவங்க பொண்டாட்டி, எனக்கு இவர் எவரோ அப்படின்னு சொல்லிட்டு படியை விட்டு இறங்கி கீழே வந்துடுறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, கோபி உங்கள் அம்மா செய்கிறாங்களா, நீங்கள் செய்ய சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவளை என்னடா செல்லங்களேன்னு கொஞ்சிட்ருக்கேன், என் பையன் நான் சேர்ந்தாண்டி செய்கிறேன் வெள்ளைப்பொடி அப்படிங்கிறாங்க. கோபி நீங்கள் பண்ணுறது உங்கள் அம்மா பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வேறு மாதிரி போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே நீ என்ன வேணால் நம்மளுடைய வெளியே போடி முதல்ல அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே இப்போ இவர் கோபி ரொம்பவே அலறுதார். ராதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு எதுவும் பண்ணிடாத இப்படிங்கிறாங்க. கோபி நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்கள் அம்மாவை தான் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாக்கியா வீட்டில், ஈஸ்வரியை இந்த ராதிகா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.